السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. أفمن شرح الله صدره للإسلام فهو على نور من ربه فويل للقاسية قلوبهم من ذكر الله أولئك في ضلال مبين. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குர்ஆனின் 39வது அத்தியாயமாகிய சூரா அஸ்-ஸுமர் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தினம் நாம் 39வது அத்தியாயம் 22வது வசனத்தினுடைய விளக்கத்தை பார்க்கவிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே கூறுகின்றான், அஃபமன் ஷரஹல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருடைய உள்ளத்தை இஸ்லாத்திற்காக விரிவுபடுத்தி விட்டானோ அவன் யாருடைய உள்ளம் இஸ்லாத்திற்காக நெருக்கடியாகிவிட்டதோ அவனை போன்று ஆவானா என்று அல்லாஹ் கேட்கின்றான். யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்திற்காக விரிவுபடுத்தி விட்டானோ அவன், யாருடைய உள்ளம் இஸ்லாத்தினுடைய விஷயத்தில் மிக நெருக்கடியாகி விட்டதோ அவனை போன்று ஆவானா. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக விரிவுபடுத்தியுள்ளானோ ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி, அவன் தன்னுடைய இறைவனிடமிருந்துள்ள ஒளியின் மீது அவன் இருக்கின்றான். ஃபவைலு லில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதனால் யாருடைய உள்ளம் கடினமாகி விடுகின்றதோ அவர்களுக்கு நாசம்தான். உலாயிக ஃபீ லதாலின் முபீன், அவர்கள்தான் தெளிவான வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நேர்வழியில் உள்ளவர்களுக்கும் வழிகேட்டில் உள்ளவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், அஃபமன் ஷரஹல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாம், யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்திற்காக விரிவுபடுத்தி விட்டானோ அவன், இஸ்லாத்திற்காக யாருடைய உள்ளம் நெருக்கடியாகிவிட்டதோ அவனை போன்று ஆவானா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இஸ்லாத்திற்காக உள்ளத்தை விரிவுபடுத்துவது என்றால் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சதுர் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறான். சதுர் என்று சொன்னால் நெஞ்சு என்று அர்த்தம். நெஞ்சை கொண்டு இந்த நாடப்படுவது உள்ளம். ஏன்னா நெஞ்சில உள்ள முக்கியமான பகுதி நம்முடைய உள்ளம் தான். அப்ப யாருடைய உள்ளம் இஸ்லாத்திற்காக அல்லாஹ் விரிவாக்கி விட்டானோ அத்தகையவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இஸ்லாத்துக்காக உள்ளம் விரிவாகுதல் அப்படின்னு சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமாக அல்லாஹ் ஆக்குவது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னென்ன சட்டங்களை அல்லாஹ் சொல்கிறானோ அந்த சட்டங்களை நம்முடைய உள்ளம், இறை சட்டங்களை நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக விரும்பக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்திற்காக விரிவாக்கி விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்ட பிரார்த்தனையில ஒன்று, ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி, இறைவா என்னுடைய உள்ளத்தை நீ விசாலமாக்குவாயாக. அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய சட்டங்கள் நமக்கு எடுத்து சொல்லப்படும் போது நம்முடைய உள்ளம் அதை வெறுக்கும் என்று சொன்னால் அது உள்ளம் ரொம்ப கடினத்தன்மையில செய்து இருக்கு. அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து சொல்லப்படும் போது யாருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொண்டு நிம்மதி பெறுகிறதோ, நற்செய்தி பெறுகிறதோ அவங்களுடைய உள்ளம் தான் இஸ்லாத்துக்காக விரிவான ஒரு உள்ளம். அப்ப இதை பார்க்கும் பொழுது
யாரெல்லாம் ஒவ்வொரு நபியுடைய காலகட்டத்திலும் யாரெல்லாம் இஸ்லாத்தினுடைய சட்டத்தின் அல்லாஹ்வுடைய சட்டங்களை மனம் மோந்து ஏற்றுக்கொண்டாரோ அவங்க எல்லாமே முஸ்லிம் தான். மூசா நபி காலகட்டத்தில் யூதர்கள் எல்லாமே முஸ்லிம்களா இருந்தாங்க. ஏன்னா மூசா நபியை பின்பற்றிய அந்த யூதர்கள் அவங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை என்ன செஞ்சிடுச்சு, ஏற்றுக்கொண்டு அவங்க கட்டுப்பட்டாங்க. அப்போ அவங்க முஸ்லிம்களா இருந்தாங்க. அதே யூதர்கள் ஈசா நபியுடைய காலத்துல காஃபிர்கள் ஆயிட்டாங்க. ஏன்னா மூசா நபியுடைய காலத்துல அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல அல்லாஹ்வுடைய சட்டம் ஈசா நபிக்கு அருளப்படும் போது அதை அவங்க உள்ளம் ஏற்றுக்கொள்ள மறுத்துருச்சு. ஈசா நபி சொன்ன அல்லாஹ்வுடைய சட்டங்களை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளுது. அவங்க என்ன காஃபிர் ஆயிட்டாங்க. ஈசா நபியுடைய காலத்துல கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களா இருந்தாங்க. ஈசா நபிக்கு என்னென்ன சட்டங்கள் எல்லாம் அல்லாஹ்விலிருந்து அருளப்பட்டுச்சோ அதையெல்லாம் அவங்களுடைய உள்ளம் என்ன செய்ய, ஈசா நபியை பின்பற்றிய அந்த கிறிஸ்தவருடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொண்டது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி தூதராக அனுப்பப்பட்டு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை கொடுத்த பிறகு அதை யூதர்களும் ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க, கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க, மக்காவில் வந்த முஷ்ரிக்கீன்களும் ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அப்ப நபிகள் நாயகம் அனுப்பப்பட்ட பிறகு நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ்விலிருந்து அனுப்பப்பட்ட இறை செய்தியை யாருடைய உள்ளங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, யாரெல்லாம் புரிஞ்சு கொள்ளவில்லையோ அவங்களதான் என்ன செஞ்சாங்க, காஃபிர்கள் ஆயிட்டாங்க. அப்போ இஸ்லாம் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து அல்லாஹ்வுடைய சட்டங்களை அந்த நபிமார்களுக்கு அனுப்பப்படும் பொழுது யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய சட்டங்களை கட்டுப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே முஸ்லிம்கள் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் போது வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா நபிமார்களும் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை போதிக்க வந்த இறுதி தூதர். எல்லா நபிமார்களுமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஏற்றுக்கொண்ட அனைவருமே முஸ்லிம்கள் தான். அப்ப அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்வதற்கு யாருடைய உள்ளங்கள் எல்லாம் விசாலமாக்க அல்லாஹ் விசாலத்தை கொடுத்து விட்டானோ அவங்க மிகப்பெரிய ஒரு பாக்கியவான்கள். என்று சொல்ல போனா ஃபஹுவாலா நூரின் மின் ரப்பிஹி, அவன் தன் இறைவனிடமிருந்துள்ள ஒளியின் பக்கம் ஒளியின் மீது இருக்கிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்படும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் சொல்லப்படும் போது யாருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் சொன்னோம்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமா நம்முடைய உள்ளம் ஆயிட்டுன்னு சொன்னோம்னா நாம இறைவன் மிரத்திலிருந்து உள்ள ஒளியின் மீது நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். எப்படி கையில ஒரு கடுமையான இருட்டுல கையில ஒரு டார்ச் லைட் இருந்தா அல்லது ஒரு அரிக்கேன் விளக்கு இருக்குன்னு வச்சுக்கிறேங்க, அவன் எந்த பள்ளத்திலையும் விழுந்துட மாட்டான். அந்த வெளிச்சம் அவனுக்கு என்ன செய்ய வழிகாட்டும். அது மாதிரி அல்லாஹ்வுடைய சட்டங்களை யாருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமா இருக்குதோ அவங்களுடைய அவங்க அல்லாஹ்விடம் இருந்துள்ள ஒளியின் மீது இருக்கிறார்கள். ஒளி என்று சொன்னால் இது நம்ம உணரக்கூடிய ஒளி அல்ல, கல்வி என்ற ஒளி. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறைவன் தந்த அந்த ஞானத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த கல்வி அவங்களுக்கு என்ன செய்யும், சரியான பாதைக்கு வழிகாட்டும். அப்ப இப்படி அல்லாஹ்க்கு வழிபடுவதற்காக ஒருவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் விசாலமாக்கிட்டான். அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அவங்களுடைய உள்ளத்துக்கு என்ன செய்யுது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இறை சட்டங்கள் சொல்லப்படும் போது அதற்கு அவன் கட்டுப்பட வேண்டும் நினைக்கிறான். பொதுவாக மூமின்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான மூமினுடைய அடையாளம் எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா இறை சட்டங்களை பின்பற்ற முடியாதான் வச்சுக்கிறீங்க, அவனுடைய உள்ளத்துக்கு பயங்கரமான ஒரு பாரமா இருக்கு. என்ன பாரம், பின்பற்ற முடியவில்லையேங்கிற ஒரு பாரம். நபிகள் நாயகம் நம்ம அறியாட்டா கூட நமக்கு அது ஒரு பாரத்தை உண்டாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஒரு நாள் 4 ரக்காத் தொழுகைய 2 ரக்காத்தா முடிச்சிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து அவங்களுடைய வேகமா பள்ளியை விட்டு வெளியே போய் பள்ளிவாசல் வாசல்ல தூணை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அவங்களுடைய உள்ளத்துல ஏதோ ஒரு வெறுப்பு உணர்வு, ஏதோ ஒன்று இழந்த மாதிரி ஒரு உணர்வு. இது ஏன் அவங்களுக்கு ஏற்படுது? இது மூமின் கூடிய நிலைமை. ஏதாவது ஒரு இறை சட்டங்கள்ல நாம பின்பற்ற முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் போது நம்மை அறியாமல் ஒரு தவறு நிகழ்ந்து விடும் என்று சொன்னால் ஒரு மூமினுடைய உள்ளத்துக்கு அது என்ன செய்யும், ரொம்ப பாரமா இருக்கும். எப்போ பாரமா இருக்கும்,
அல்லாஹ்வுடைய சட்டத்தை, நபிகள் நாயகத்துடைய சட்டத்தை வந்து விடுவது மூமின்களுக்கு பாரமா இருக்கு. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு அந்த 2 ரக்காத் 4 ரக்காத் தொழுகை 2 ரக்காத் சலாம் கொடுத்த பிறகு அவங்க போய் நிக்கிறாங்க. சஹாபாக்கள் போய் சுட்டி காட்டினோன்னு உறுதிப்படுத்த பிறகு அவங்க என்ன செய்றாங்க, ஆஹா நம்முடைய ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இனம் புரியாத ஒரு கவலைக்கு காரணம் இதுதான். மூமின்களுக்கு அது என்ன செய்யும், ஒரு பாரத்தை வந்து உண்டாக்கும். அப்போ அவங்க என்ன செய்றாங்க, மீதி 2 ரக்காத் தொழுது சஜிதா சஹு பண்றாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை தான் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கிடுங்க. அல்லாஹ்வுடைய சட்டம் சொல்லப்படும் போது அந்த சட்டத்துக்கு உடனே அவங்க அதிகமான நபி தோழர்கள் கட்டுப்படக்கூடிய உள்ளங்களை பெற்றிருந்தாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச பாக்கியம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல அவதூறு பரப்பப்படுவது, அதுல நிறைய பேர் முனாஃபிகீன்கள் பங்கு பெறுறாங்க. சில முஸ்லிமான சஹாபாக்களும் பங்கு பெறுகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுல ஒருவர் யாருன்னு சொன்னா மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு. மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு முனாஃபிக் கிடையாது. அவர் ஒரு மூமினான ஒரு நபி தோழர், ஹிஜ்ரத் என்ற தியாகத்தை செய்தவர். அவர் ஒரு ஏழை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரர். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமானவர்கள் அப்படிங்கிற இறை வசனத்தை இறக்கி வச்ச உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வல்லாஹி லா உன்ஃபிக் அலா மிஸ்தஹின் அபதா, அல்லாஹ்வே சத்தியமாக இனிமே நான் இந்த மிஸ்தஹ் என்பவருக்கு எந்த தான தர்மங்களும் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்றார். ஏன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவர் ஏழையாக இருப்பதினால் அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அந்த உதவியை பெற்றுக்கொண்டுதான் அவர் என்ன செய்யறாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அவதூறு பரப்புறதுல அவர் ஈடுபட்டிருக்காரு. அவ இப்படி சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு திருமறை வசனத்தை இறக்கி வைக்கின்றார். வலா யௌதலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி அய்யூது உலில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின் ஃபீ சபீலில்லாஹ். உங்கள வசதி வாய்ப்புடையவர்கள், அல்லாஹ் விசாலமான அருளை கொடுத்தவர்கள், உறவினர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நாங்கள் தர்மம் செய்ய மாட்டோம் என்று நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள். நீங்க அதை அலட்சியப்படுத்தி கண்டுகொள்ளாமல் விட்டு விடுங்கள். அல்லாஹ் தொஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் கருணையாளன் அப்படிங்கிற இறைவசனம் அருளப்பட்டவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அது அந்த வசனம் ஓதி காட்டப்பட்டோம் அப்படின்னு செய்றாங்க, அவங்க அழுகுறாங்க. இது மூமின்களுடைய நிலைமை. அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படும் போது மூமின்களுக்கு என்ன செய்யும், அது வந்து உடனே அது கட்டுப்படக்கூடிய தன்மையை அது ஏற்படுத்தும். அப்போ அவங்க சொன்னாங்க, பலா இன்னி உஹிப்பு ஐ யக்ஃபிரல்லாஹு, அல்லாஹ் என்னை மன்னிப்பதைத்தான் நான் விரும்புகிறேன். வல்லாஹி லா அன்ஸியு அலா மிஸ்தஹின் அபதா, அல்லாஹ் சத்தியமாக நான் மிஸ்தஹிற்கு செய்யக்கூடிய உதவியை ஒருபோதும் நிறுத்தவே மாட்டேன். இப்படிப்பட்ட உயர்ந்த ஈமான் தரத்துல உள்ள, உயர்ந்த ஈமான்ல உயர்ந்த நிலையில உள்ள மக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தாங்க. அவங்க தான் அதிகம். அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டும் அதுல வந்து பொய் சொன்ன மக்களும் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து ஒரு சஹாபி என்ன செய்றாரு, தன்னுடைய மனைவியின் மீது மனைவியோடு இன்னொரு ஆண் விபச்சாரம் செய்யறதை பார்த்துறாரு. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கம்ப்ளைண்ட் என்ன செய்றாரு, கொண்டு வந்து சொல்றாரு. அப்போ ஒருவன் தன்னுடைய மனைவியின் மீது விபச்சார குற்றம் சுமத்தினால் அதுக்கு என்ன சட்டம், லியான் சட்டம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய சட்டம் இறங்குது. அப்போ ஒரு கணவன் என்ன வார்த்தை சொல்லணும், மனைவி என்ன வார்த்தை சொல்லணுங்கிற அந்த புல்லாம் அல்லாஹ் சட்டமா இறக்கி வைக்கிறான். அப்ப அந்த பெண்ணுக்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க, அது 2 பேரும் சொல்றாங்க, உங்கள யாரோ ஒருவர் கண்டிப்பா யாரா இருப்பீங்க, பொய்யரா இருப்பீங்க. அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய விஷயம், அல்லாஹ்வுடைய கோபத்தை யார் வந்து பொய் சொல்றாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு கோபத்துக்கு உள்ளாவாங்க. நீங்க உண்மை சொல்லியிருந்தா ஒத்துக்கிடுங்க சொல்லும் போது அந்த அம்மாவுடைய உள்ள என்ன செஞ்சது, ஒத்துக்கொள்ள மறுத்தது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பெண்ணு வந்து சொல்வது பொய்யாக இருந்தால் இவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து இந்த அடையாளத்தோட பிறக்குங்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நபிகள் நாயகம் என்னென்ன அடையாளங்களை சொன்னாங்களோ அந்தந்த அடையாளத்தோடு பிறக்குது. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஆதாரம் இல்லாமல் ஒரு பெண்ணை விபச்சார குற்றத்திற்காண்டி கல்லால் அடித்து கொல்ல வேண்டும் என்றால் இந்த பெண்ணை என்ன செஞ்சிருப்பேன், கொலை செஞ்சிருப்பேன். கல்லால் அடித்து
நான் மரண தண்டனை நிறைவேற்றியிருப்பேன் அப்படின்னு சொன்னான். இப்படி இருந்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை வசனங்களை இறக்கி வைத்து தான் செய்தது குற்றம்தான் என்று தெரிந்தும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்பட்டும் தன்னுடைய குடும்பத்தின் மேல பழி வந்துடக்கூடாது, சமுதாயம் மேல பழி வந்துடக்கூடாது என்று இறை வசனங்களுக்கு தான் சொன்ன பொய்யில நீடித்து நின்ற மக்களும் செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. இது உள்ளம் கடினத்தன்மையை என்ன செய்து காட்டக்கூடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல நம்ம பல உரைகள்ல சொன்ன செய்திகள் தான் அபூ தஹ்தா அப்படின்னு சஹாபி. இவங்க விஷயம் என்ன விஷயம், இன்னொரு பிளாஷ்பேக் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதருக்கு 99 மரங்கள் உள்ள ஒரு தோப்பு இருக்கு, இன்னொரு மனிதருக்கு ஒரே ஒரு மரம் தான் என்ன செய்து இருக்குது. அந்த ஒரு மரம் இவர் தோப்புக்கு வேலை போடுறது, மற்ற பல விஷயங்களுக்கு என்ன செய்து டிஸ்டர்பா என்ன செய்து இருக்குது. அப்ப இந்த சஹாபி என்ன செய்து ரசூலுல்லாஹ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு உள்ள 99 மரம், அவருக்கு ஒரு மரம் இருக்கு, அது எனக்கு பல விஷயங்கள் டிஸ்டர்பா இருக்குது, ஒரு வேலை போட முடியல, பல விஷயங்கள் பிரச்சனையா இருக்கு, அந்த ஒரு மரத்தை எனக்கு தர சொல்லுங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் அந்த சஹாபியை அழைச்சு, உனக்கு சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்கும், அந்த ஒரு மரத்துக்கு பகரமா சொர்க்கத்துல கிடைக்கிற மரத்துக்கு பகரமா இந்த ஒரு மரத்தை கொடுத்துருங்க. ஆனால் இவர் என்ன கணக்கு போடுறாரு, எனக்கு இந்த ஒரு மரம் தான் வேணும் அப்படின்னு செய்யறாரு. நபிகள் நாயகத்துடைய அந்த வார்த்தை சொல்பவர் யார், சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வெயிட், அதை அவங்க என்ன செய்யல, யோசிக்கல. சொல்ற நம்மள மாதிரி சாதாரண ஆளுகள். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்கும் நம்மளை நோக்கி சொல்றாங்கன்னு வச்சுக்கிடுங்க, நான் யாராயிருவேன், சொர்க்கவாசி ஆயிரும். சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்கும், நான் சொர்க்கவாசி ஆகணும். இந்த துனியாவையே நாம ஒட்டுமொத்தமா கொடுத்தாலும் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் அவருடைய உள்ளத்துக்கு என்ன செய்யல, டக்குன்னு பிடிபடல. ஆனா இன்னொரு சஹாபிக்கு டக்குன்னு செஞ்சு ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, அபூ தஹ்தா பார்க்கிறாரு, அந்த ஒரு மரத்தை கூட சொர்க்கத்துல எனக்கு ஒரு மரமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த சஹாபியை போய் பார்த்து, உனக்கு ஒரு மரம் தானப்பா, என் தோப்பையே உனக்கு நான் என்ன செய்யறேன் தர்றேன், நீ என்ன செஞ்சிக்க அந்த ஒரு மரத்தை எனக்கு தந்துருன்னு சொல்லி அவங்க தனக்குரியதாக தன்னுடைய தோப்பை கொடுத்து அந்த ஒரு மரத்தை பெற்று அதை ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்வின் தூதரே சொர்க்கத்தில் கிடைக்கிற ஒரு மரத்துக்கான அதை செய்து விட்டேன், தந்து விட்டேன். அப்ப நபி அல்லாஹ் சொன்னாங்க, கம்மின் அபூ தஹ்தா அவர்களுக்கு சொர்க்கத்துல எத்தனை பேரித்தம்புளைகள் தொங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா, இறை நம்பிக்கையில் உச்சத்துல உள்ள நபித்தோழர் எல்லாமே அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு முன்னாடி அவங்களுடைய உள்ளம் ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமாக இருந்தது. அல்லாஹ் சொல்லுகிறான், யாருடைய உள்ளங்கள் இறுகி விட்டதோ அவர்களுக்கு நாசம்தான். மின் திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய நினைவினால் யாருடைய உள்ளங்கள் இறுகி விட்டதோ அவங்க நாசம்தான். நமக்கு எல்லாம் கேள்வி வரும், அல்லாஹ்வுடைய நினைவால் உள்ளம் மாறத்தானே செய்யணும், அல்லாஹ்வுடைய நினைவால் உள்ள எப்படி இருக்கும்? ஈமான் இல்லாதவர்களுக்கு, முனாஃபிக்கின்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் நபிகள் நாயகத்துடைய ஹதீஸ்கள் சொல்லப்படும் போது உள்ள என்ன செய்யும், இறுகும். வெறுப்பு, அந்த இஸ்லாத்தின் மீது ஒரு வெறுப்பு அவங்களுக்கு என்ன செய்யப்படும், ஏற்படும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டான், ஏதாவது ஒரு வசனம் சூரா அருளப்படும் போது அந்த முனாஃபிக்கின்களை சிலர் கேட்பாங்களாம், அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வச்சிருவான். இறக்கி வச்ச உடனே முனாஃபிக்கின் அவங்க ஒரு கூட்டமா சேருவாங்க. ஒரு கூட்டமா சேர்ந்துக்கிட்டு அவங்க கேட்பாங்க, ஐயுக்கும் ஜாதத்து ஹாதிஹி ஈமானா, இந்த வசனம் முகமது நபி படிச்சு காட்டினாங்களே, இந்த வசனம் உங்களை யாருக்குப்பா நம்பிக்கையை கூட்டி இருக்கு? அவன் உள்ளத்துல நோய் இருக்குது. அப்ப நோய் உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கிறான். கேட்டுட்டு அவன் தனியா போய் உட்கார்ந்து அவனுடைய நண்பரோடு சேர்ந்து கொண்டு இப்படி முகமது நபிக்கு அருளப்பட்ட வசனம் ரொம்ப நக்கடா, கேலியா, கிண்டலா அவர் ஓதி காட்டினால யாருக்காவது ஈமான் கூடி இருக்கா அப்படின்னு செய்து கிண்டல் அடிக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்றான், அம்மல்லதீன ஆமனும் ஜாதத்துஹும் ஈமானா வஹும் யஸ்தப்ஷிரூன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு அது இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தி இருக்கிறது, அவர்கள் நற்செய்தி பெறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களை நபிகள் நாயகத்துடைய வழிமுறைகளை கேள்விப்படும் போது இறை நம்பிக்கையாளர்கள் ஈமான கூட்டுது, அவங்க நற்செய்தி பெறுகிறார்கள். அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், யாருடைய உள்ளங்கள்ல நோய் இருக்கிறதோ அவங்களுக்கு ஃபஸாதத்துஹு ரிஜ்ஸன் இலா ரிஜ்ஸிஹிம், அவங்களுடைய ஏற்கனவே உள்ள அழுக்கோடு சேர்ந்து இந்த வசனங்கள் அழுக்கு அதிகரிச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்படும் போது
சிலருக்கு உள்ளத்துல நோய் கூடுது, நிஃபாக் கூடுது, வழிகேடு கூடுது, அவங்களுடைய உள்ளம் வந்து அப்படியே இறுகி போகுது. மூசா நபி காலத்துல வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா நபிக்கு ஒரு உத்தரவிட்டாங்க, முதல்ல கொலை பண்ணிடுறாங்க, யார் கொலை செஞ்சான்னு தெரியல. அப்ப அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அல்லாஹ் ஒரு உத்தரவிட்டான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் ததுபஹு பக்ரா, அல்லாஹ் ஒரு மாட்டை அறுக்குமாறு அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், உங்களுக்கு உத்தரவிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னவொடனே அவங்க என்ன செய்யறாங்க, மூசா நபியை பார்த்து எங்களை வந்து கேலி பண்றீங்களா அப்படி இப்படின்னு ரொம்ப அல்லாஹ்வுடைய வசனத்தை நபி சொல்லும் போது உடனே ஏற்றுக்கொள்ளணும். அவங்களுடைய உள்ளம் வந்து இறுகி போகுது, கேள்விக்கு மேல கேள்வி, அந்த மாடி எப்படி இருக்கும், என்ன கதல்ல இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டுட்டு கடைசியில அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை உள்ளத்தால் ஏற்காமலேயே சும்மா ஒரு பேருக்கு செய்ய நினைக்கிறாங்க. அதை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது சும்மா கசட் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் அப்படியே இறுகி விட்டது, ஃபஹியல் ஹிஜார், கற்களை போன்று ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய சட்டத்தை மூசா நபி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சட்டம் ஒவ்வொன்றா சொல்ல அவன் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு ஒவ்வொன்றா சொல்ல ஈமான் அதிகரிக்கணுமா இல்லையா, உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அவனுடைய உள்ளம் அப்படியே இறுகி விட்டது, ஃபஹியல் ஹிஜாரா, கல்லை போன்று ஆகிவிட்டது. இவன் நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், இரும்ப வச்சு கல்லை அடிச்சோம் வச்சு கல் என்ன செஞ்சிடும், ஒடிஞ்சிடும். அப்ப இரும்ப போல ஆயிட்டுதான் சொல்லணும், அல்லாஹ் ஏன் கல்லை போன்று ஆகிவிட்டேன்னு சொல்றான்? இரும்பு கூட நம்ம தீல போட்டு உருக்கணும் வச்சுக்கிடுங்க, அது என்ன செஞ்சிடும், நெகிழ்ந்து போயிடும். ஒரு லெவலுக்கு மேல இரும்பு ஸ்ட்ராங்கா நிக்காது. கல்லை போட்டு போய் பாருங்க, அண்டாக்கு நம்ம கீழே கல்லு தானே வைக்கிறோம், நரகத்திலே கல்லு தானே எரியுது. கல்லுங்கிறது வந்து நெருப்புக்கு கூட என்ன செய்யாது, அது அதனுடைய தன்மை உடையாது. அப்ப அந்த மாதிரி கல்லை போன்று ஆகிவிட்டது அல்லாஹ் சொல்லிட்டு அவ் அஷத்து கஸ்வா, அதை விட அவன் உள்ள ரொம்ப கடுமையாயிட்டு. ஏன்னா இன்னும் ஹிஜாரத்தி லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார், சில நேரங்கள்ல கல்லுல கூட உடைச்சுக்கிட்டு எது வந்துடும், ஆறுகள் ஓடி வந்துடும். இன்னும் சில பாறைகள் என்ன செய்ய அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உருண்டு என்ன செஞ்சிடும், விழுந்து விடும். இன்னும் லமா யஷக்கக்கு மின் ஹஷ்யத்தில்லாஹ், அந்த பாறைகள்ல சில பாறை என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய பயத்தால் உருண்டு என்ன செஞ்சிடும், விழுந்துடும். அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பயம் வந்துருச்சு வச்சுக்கிறீங்க, உருண்டு விழுந்துடும். ஆனா அல்லாஹ்வுடைய வசனங்களை எவருடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்களுடைய உள்ளம் எப்படி ஆயிருது, கருப்பாறையை விட அது வந்து கடினத்தன்மை. அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்பட்டா, நபிகள் நாயகத்துடைய போதனைகள் சொல்லப்பட்டா அந்த உள்ளம் என்ன செய்யாது, அதை ஏற்றுக்கொள்ளவே செய்யாது. அப்போ இதை நம்ம சோதித்து பார்க்கணும், நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குது. இது வந்து நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை. அப்ப அல்லாஹ் சொல்றான், உலாயிக ஃபீ லலாலின் முபீன், இப்படி அல்லாஹ்வுடைய வசனங்கள் சட்டங்கள் சொல்லப்படும் போது யாருடைய உள்ளம் அதை வெறுக்கிறதோ, எந்தடா அல்லாஹ் இப்படி சொல்றான், எந்தடா நபியானா இப்படி சொல்லிட்டாங்க, இதெல்லாம் எதுக்கு இஸ்லாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய சட்டங்கள் சொல்லப்படும் போது உள்ளம் வெறுக்குதுன்னு வச்சுக்கிறீங்க, அது உள்ள இறுகி போச்சா இல்லையா, இவர்கள் தான் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள். வழிகேட்டுக்கு உள்ள இருக்கிறான், எப்படி நம்ம கட்டளை நம்மளை சுத்தி இருக்குதோ அது மாதிரி வழிகேடு அவனை சுத்தி இருக்குது, அந்த வழிகேட்டுக்குள்ள அவன் என்ன செய்யறான், இருக்கின்றான். அப்ப நம்மை நாம் ஒவ்வொரு மனிதனும் அவனை எடை போடக்கூடிய நம்ம நேர்வழியில இருக்கிறோமா வழிகேட்டில் இருக்கிறோமா என்று நம்மை நாமே தீர்மானிக்கக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவான வழிகேடுங்கிறான். அல்லாஹ்வுடைய வசனங்கள் சட்டங்கள் சொல்லப்படும் போது யாருடைய உள்ளம் இறை சட்டங்களுக்கு கட்டுப்படுதோ அவங்க தான் உண்மையான ஈமான்தார். இப்ப நமக்கு வந்து ஒரு சில நேரங்கள்ல சில வசனங்கள் சொல்லப்படுது, ஒரு சில நேரங்கள்ல உள்ளம் என்ன செய்யுது, வசனங்களுக்கு முன்னாடி அப்படியே நம்முடைய உள்ளம் விலகுது. நபிகள் நாயகத்துடைய போதனை சொல்லப்படும், சொல்லக்கூடிய தோரணை, சொல்லக்கூடிய விதம், சொல்லக்கூடிய காலகட்டம், பல விஷயங்கள் என்ன செய்து இருக்குது. ஆனால் எந்த சூழலிலும் நம்முடைய உள்ளம் வந்து அல்லாஹ்வை பத்தி பயப்பட மாட்டேங்குது அப்படி இருக்குன்னு சொன்னோம்னா நம்ம ரொம்ப பெரிய பேராபத்தில் இருக்கும், நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள், இன்னகால கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின், யாருடைய உள்ளத்துல பணிவு இல்லையோ அச்சம் இல்லையோ அவங்களுக்கு ரெண்டுமே பாரமா இருக்கும். அப்ப எப்பொழுது நம்ம குர்ஆனை படித்தாலும் நம்ம உள்ளத்துல வந்து ஒரு கடினத்தன்மை இருக்குது, அதை பத்தி ஒரு அக்கறை வரமாட்டேங்குது. எத்தனை ஹதீஸை கேட்டாலும் ஒரு அக்கறை வரமாட்டேங்குது, ஒரு கடினத்தன்மை இருக்குன்னு சொன்னோம்னா நாம அதிகம் 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 அல்லாஹ் கிட்ட சரணடைய வேண்டிய எல்லா நேரத்திலையும் சரணடையணும்.
இன்னும் அதிகமா சரணடையணும். அல்லாஹும்ம ரப்பி ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, நபியான செஞ்ச துவா, இறைவா என்னுடைய உள்ளத்துக்கு இறைய சட்டக்கூடிய ஜக்கிஹா, என்னுடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்த, அந்த ஹைருமன் ஜக்காஹா, உள்ளத்தை நீ தான் பரிசுத்தப்படுத்துவது சிறந்தவன், அந்த வலியுகா மௌலாகா, நீ தான் உள்ளத்துக்கு பொறுப்பாளன், நீ தான் உள்ளத்துக்கு எஜமானன். அல்லாஹ்வுடைய முகல்லிபல் சப்பித் கல்வி அலா தீனிக், அல்லாஹ்வே உள்ளங்களை போட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தின் மார்க்கத்தை நடைபெற செய். ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி, எனவே என்னுடைய உள்ளத்தை எனக்கு விரிவாக்கு மார்க்கத்துக்காண்டி. எஸ்ஸிர்லி அம்ரி, என்னுடைய காரியங்கள் எனக்கு இலகுவாக்கு. நம்ம அல்லாஹ்ட்ட அதிகம் 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 எல்லாரும் கேட்கணும். அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கும் போதும் ஹதீஸ்களை கேட்கும் போதும் உள்ளத்துல எந்த மாற்றம் வருதுன்னு சொன்னோம்னா நம்ம மிகப்பெரிய பேராபத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு நாமே முடிவு செஞ்சு நம்ம அதற்குண்டான பயிற்சியை நாம் எடுக்கணும். நிறைய குர்ஆனுடைய வசனங்களை கேட்கணும், நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை நம்ம படிக்கணும், அல்லாஹ் கிட்ட அதிகமா துவா செய்யணும், அதிகம் அல்லாஹ் கிட்ட நம்ம நம்முடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காண்டி விரிவாக்கி தருமா நம்ம செய்ய வேண்டும், அல்லாஹ்விடம் கோரிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உண்மையான ஈமான்தாரிகளாக இறை வசனத்துக்கு முன்பாக இதா துலியத் அலைஹிம் ஆய இன்னமல் மூமினூன் அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும், அல்லாஹ்வுடைய இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வை பற்றி அவர்கள் சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவர்களுக்கு அது ஈமானை அதிகரிக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலுன், இறைவன் மீது அவர்கள் முழுமையான நம்பிக்கை வைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்வதை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய உள்ளத்தையும் உண்மையான இறை நம்பிக்கையில் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அதற்காக நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் என்று கூறி இன்றைய குர்ஆன் விளக்க உரை வகுப்பை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.